ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மாலை லெட்டர் சென்டர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதை பற்றி சொல்ல போகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேரளா லாட்டரி திருவோணம் பம்பர், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற திருவோணம் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்திருக்கு. BR99 பம்பரோட 99வது குழுக்கள் திருவோணம் பம்பர் டிக்கெட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேரளா லாட்டரி பொறுத்த வரைக்குமே டெய்லி டிக்கெட்ஸ் ஆகட்டும், பம்பர் டிக்கெட்ஸ் ஆகட்டும், இப்படி பல வித டிக்கெட்ஸ் இருக்குது. டெய்லி டிக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பேரில் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி பம்பர் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 பம்பர், தெளிவாக சொல்ல போனால் 2 மாதத்துக்கு ஒரு பம்பர். அட் ப்ரெசென்ட் அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த சீசன் வர மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பம்பர் விட்டுருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் ஓணம் ஃபெஸ்டிவல் வரங்காட்டி ஓணம் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அந்த ஓணம் பம்பர் இல்லாமல் 6 பம்பர் இருக்குது. ஸோ அது சொல்ல போனால் மான்சூன் பம்பர், வின்டர் பம்பர், மான்சூன் பம்பர், சம்மர் பம்பர், கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர், விஷு பம்பர், பூஜா பம்பர், ஓணம் பம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 பம்பர் இருக்குது. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ஸோ அட் ப்ரெசென்ட் ஓணம் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஓணம் பம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஓணம் பம்பரில் லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அதில் எவ்வளோ ப்ரைஸ் தராங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற ஏஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் போகுது, கஸ்டமருக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகுது, டிக்கெட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ, டிக்கெட்டோட ஜிஎஸ்டி எவ்வளோ, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இந்த ஓணம் பம்பரோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லாட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எவ்வளவோ லாட்ரி இருக்குது. கேரளா ஸ்டேட்டுன்றதை தாண்டி நிறைய ஸ்டேட்டில் லாட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கேரளா லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ரமோட் பண்ணுறேன்ற விஷயத்தை உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது பிஸ்னஸ்ன்றதை தாண்டியும் இந்த விஷயத்தை நான் எதுக்காக எடுத்து ப்ரமோட் பண்ணுறேன்னா, கேரளா லாட்ரி பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மக்களுக்குமே எந்த விதத்துலையுமே ஏமாற்றம் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் எவ்வளோ வருஷம் 1967 இன்னைக்கு வரைக்குமே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே ப்ரைஸ் அடிச்சு யாருக்குமே ப்ரைஸ் அமௌண்ட் இல்லைன்னு சொன்னதில்லை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்துல எது முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வாட்டி ஓணம் பம்பர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சம்மர் பம்பர் ஆகட்டும், மான்சூன் பம்பர் ஆகட்டும், விஷு பம்பர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நிறைய பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கேரளா லாட்டரி டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது 150 ஆரம்பிச்சு 9,99,999 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸை பொறுத்து சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9,99,999 டிக்கெட்டும் சேல் ஆகிருமே பார்த்தீங்கன்னா கிடையாது. அவ்வளோ டிக்கெட் கவர்மெண்ட் பிரிண்ட்டும் பண்ணிடுமானா கிடையாது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிக்கெட் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கெட் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணும்போது குழுக்கள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டு முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிருக்கும். இப்போ 6,99,999 வரைக்கும் தான் சேல் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழுக்கள் நாள் நெருங்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, அந்த டேட் அன்றைக்கி குழுக்கள் நடக்குது அப்படின்னா எந்த டிக்கெட் வரைக்குமே பிரிண்ட் பண்ணி சேல் அவுட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆகட்டும், லாஸ்ட் ப்ரைஸ் ஆகட்டும், இடையில இருக்க சீரியல் ப்ரைஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்குமே டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன முன்னத்த பம்பரில் 6, 7 முன்னாடி அதுவும் நின்றுச்சு. 8 லட்சம் 9 லட்சத்தில் பிரிண்டே பண்ணல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆகட்டும், செகண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ப்ரைஸ் எல்லாம் வரும். செகண்ட் தேர்ட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வரும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். 7, 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷினில் ரன் ஆகும் போதே சேல்ஸ் ஆகாத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாலும் ரீபஸர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்னா, என் கேரளா லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பி நீங்கள் வாங்கலாம். எந்த விதத்துலையுமே கவர்மெண்ட் இது வரைக்கும் மக்களை ஏமாற்றாத ஒரு லாட்ரிங்கிறது நான் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த திருவோணம் பம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் காலுக்கும் இதே நம்பர் தான். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. அந்த ரெக்வஸ்ட் என்னென்னா, மேக்ஸிமம் யாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், இல்லை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி உங்கள் டிக்கெட் உங்கள் கைக்கு வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கால் பண்ணுறதை தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் ஒருத்தர் 2 பேர், நாங்கள் 2 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கங்காட்டி மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன், பட் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகேங்களா? 5 to 10 மினிட்ல உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம். ஷாப்போட ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock, 9 to 9 ஒரு ஆல்மோஸ்ட் 12 hours வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஒர்க்கிங் டைம் தான். அந்த டைமில் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்காது. அதே டைம் தான் நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சுவிச் ஆஃப் இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து, அதாவது பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு, பொள்ளாச்சி டு கேரளா போகிற ரோட்டில் கோபாலபுரம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. பொள்ளாச்சிலேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர். பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு பஸ் ஏறி வரலாம், இல்லை கோபாலபுரம் பஸ் ஏறி கூட வரலாம். கோபாலபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் நம்ம இறங்கணும்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரும், லெஃப்ட் சைடில் கேரளா வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டார்ட் சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஸ்டாண்டெல்லாம் தாண்டி நம்ம தாண்டி போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா செவரில் கட்டினா 2வது கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான். ஸோ நம்மளோட ஷாப்பே வேணால் ஒரு சின்ன விசிட் போயிட்டு வந்துடலாம். நம்ம இந்த ஃபுல் ஷாப் விசிட் போயிட்டு வந்துட்டு நம்ம அந்த திருவோணம் பம்பரோட 25 கோடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எப்படி கொடுக்குறாங்கன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஷாப் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பு மாலதி லாட்ரி சென்டர். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட்டு மட்டும் இல்லாமல் வீக்லி டிக்கெட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட சிங்கிள் டிக்கெட்ஸு, நம்மகிட்ட பம்பர் டிக்கெட்டு சிங்கிள் டிக்கெட்ஸ் இல்லாமல் பம்பரோட செட் டிக்கெட்ஸு, வீக்லி செட் டிக்கெட்ஸு எல்லா டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸ் ரோடு, அதாவது பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் பைபாஸ் ரோட்டில் கோபாலபுரம்ன்ற பார்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது பார்டர்னு சொன்ன போனால் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வரும். ரோடு முதற்கொண்டு கேரளா வரும். லொக்கேஷன் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பொள்ளாச்சியிலேருந்து கோபாலபுரம் பஸ் ஏறி கோபாலபுரத்தில் இறங்கலாம், இல்லைனா பாலக்காடு பஸ் ஏறி கோபாலபுரமில் இறங்குனீங்கன்னா செவரில் கட்டினா 2வது கடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடை தான். சின்ன சின்ன ஸ்டாண்டெலாம் தாண்டி வந்தீங்கன்னா 2வது கடை நம்ம கடை மாலதி லாட்ரி சென்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓணம் பம்பரோட செட்டு டிக்கெட்ஸு, அதாவது 10 டிக்கெட் இருக்கும் ஒரே நம்பரில். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டிக்கெட்டு. சனிக்கிழமையோட டிக்கெட்டு காருண்யா, இதோட டிக்கெட்டோட ரேட்டு 40 ரூபா, ஃபஸ்ட் ப்ரைஸ் 80 லட்சம். இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா டிக்கெட்டு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம். இந்த டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வின் இதுவோட டிக்கெட் ரேட்டும் 40 ரூபா தான், ஃபஸ்ட் ப்ரைஸ் 75 லட்சம். இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை குழுக்கள் ஸ்ரீ சக்தி, இதோட டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, ஃபஸ்ட் ப்ரைஸ் 75 லட்சம். இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வீக்லி பம்பர் 1 கோடி ரூபா டிக்கெட்டு, டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் லாட்ரி, இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 லட்சம், டிக்கெட்டோட ரேட் 40 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ஓணம் பம்பர் 99ஓட குழுக்கள் திருவோணம் பம்பர் சிங்கிள் டிக்கெட்டு புக்குங்க. புக்குனா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கிளியராக சொல்ல போனால், அதாவது 0லேருந்து 9 வரைக்கும், அதாவது லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 80ல் ஆரம்பித்து 89 வரைக்கும் கண்டினியூஸாக வர மாதிரி சிங்கிள் டிக்கெட்டு புக்ஸு. ஒரு டிக்கெட் 500னா கண்டினியூஸாக சிங்கிள் டிக்கெட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு கண்டினியூஸாக இருக்க மாதிரி புக்கும் அவைலபிள் இருக்குது. நம்மகிட்ட சிங்கிளும் அவைலபிள் இருக்குது, செட்டும் அவைலபிள் இருக்குது. எல்லா டிக்கெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஹோல்சேல் சேல்ஸும் இருக்குது, ரீட்டைல் சேல்ஸும் இருக்குது. நீங்கள் நம்ம கடைக்கு கூட ஸ்ட்ரைட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலிஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் பம்பர் பிஆர் 99 குழுக்களோட டிக்கெட்டோட பிக்சர். இதே மாதிரி தான் இருக்கும் டிக்கெட்டு. லாஸ்ட் டைம் விட நல்லாவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பெரிய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமில் இருந்த பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிக்கெட்டோட நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான இடம். இந்த தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்ன்ற கஸ்டமராகட்டும் இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்களாகட்டும் பார்க்குற இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்த தாண்டி இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் லாஸ்ட் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்பர் கொடுத்துருந்தாங்க. இந்த கார்னர்ஸில், அப்புறம் டாப் கார்னர், லெஃப்ட் கார்னர், இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் நிறைய இடத்துல நம்பர் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் எதுவும் இல்லை, ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எதுக்கு இந்த இடத்த தாண்டி நிறைய இடத்துல டிக்கெட்டில் நம்பர் எது கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலர்ஸ் ஆகட்டும். சேலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையுமே கஸ்டமர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். எதனால எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித கரெக்ஷனும் பண்ணிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8ன்னு இருக்கிறது 0 ஆகட்டும், 1ன்னு இருக்கிறது 7 ஆகட்டும், அந்த மாதிரி எந்த கரெக்ஷனும் கூடாதுன்றதுக்காக தான் டிக்கெட்டில் மல்டிபிள் பிளேசஸ், அதாவது பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட நம்பர் சீரியலோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த இடத்துல கூட நான் நினச்சவங்க எதாவது எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பக்கம், கார்னர் இருக்கிற பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியுதுன்றதுக்காக தான் டிக்கெட்டில் மல்டிபிள் பிளேசஸில் இங்கே அங்கன்னு சொல்லி டிக்கெட்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி டிக்கெட்டோட கார்னர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹாஃப் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட மீதி ஹாஃப், அந்த நம்பரோட மீதி ஹாஃபோட கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரியில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி பெரிய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கிளைம் ஆகி கவர்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த கட்டிங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இதோட கட்டிங் அவங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெர்ஜ் ஆகுதா, ஒரிஜினல் டிக்கெட் தானு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கார்னர்லேயே கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட மாடல் பிக்சர், டிக்கெட்டோட ரேட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. என்னைக்கு கொடுக்க போகிறாங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 24ஆம் தேதி 9ஆம் தேதி அக்டோபர் 2024 2 மணிக்கு கொடுக்குறாங்க. 2 மணிக்கு குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2:10 அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். அப்புறம் டைம் ஆக நெக்ஸ்ட் ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் இது 25 crore வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கும்பரங்காட்டி சின்ன சின்ன ப்ரைஸஸ் அதிகம். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட மாடல் பிக்சர். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா திருவோணம் பம்பர் BR99 குழுக்களோட ஃபுல் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட்லாம் பண்ணல. நீங்கள் வாங்கக்கூடிய எவ்ரி டிக்கெட்டுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது தான். அதை நான் ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணி கிளியராக உங்களுக்கு சொல்லணுன்றக்காக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திருவோணம் பம்பர் 2024 BR99 லாட்ரி. இந்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சீரியல் விட்டுருக்காங்க. அதாவது 10 சீரியல்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் 1,00,000 1,150 அப்படின்ற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதாவது சீரியல் சொல்லப்போனால் TA, TB, TC, DE, TL வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் எதனால் T கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் பம்பருங்காட்டி T கொண்டு வந்திருக்காங்க. போன டைம் மான்சூன் பம்பருக்கு M இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சம்மர் பம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா S இருந்துச்சு. அது மாதிரி திருவோணம் பம்பருங்காட்டி T கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வருது. ஆக்சுவல் டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 390 ரூபா 63 பைசா தான். பட் நம்ம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 28% கஸ்டமரான நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த திருவோணம் பம்பர் BR99 9ஆம் தேதி 10ஆம் மாதம் கொடுக்குற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளோ டிக்கெட் பிரிண்ட் பண்ணுதுன்னா 90 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுது. 1 லட்சத்துலேருந்து 9,99,999 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் 10 சீரியல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது 90 லட்சம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த டிக்கெட்டோட குழுக்கள் 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 500 டிக்கெட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 25 கோடி தராங்க. அதாவது அந்த மெஷினில் அந்த ரெண்டு 10க்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நம்பர் சுற்றி நிற்கிதோ அந்த நம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலோடு வரணும். ஒரே நம்பரில் 10 டிக்கெட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஒரு நம்பர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 25 கோடி தராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 25 கோடினாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு 17 கோடி சொச்சம் வரும். கண்டிப்பாக 17 கோடி சொச்சம் வரும். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி கொடுத்துருந்தாங்க. 15 கோடி 88 லட்சம் சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 16 கோடிக்கு மேலே கண்டிப்பாக வரும். நான் அப்படின்னா சொல்லிடுறேன் என்ன விஷயம். 25 கோடின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் எல்லாம் பற்றி போக அந்த அமௌண்ட் வரும். ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1 கோடி வீதம் 20 பேருக்கு தராங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி. அதாவது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸும் வருது 20 கோடி. ஆனால் என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னா 20 டிக்கெட்டுக்கு தராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மாதிரியே செகண்ட் ப்ரைஸ் 20 டைம் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ 20 டைம் என்ன நம்பர் வருதோ அது சீரியலோடவும் வரணும். 20 பேருக்கு தராங்க. 1 கோடி வீதம் 20 கோடி. ரெண்டாவது ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம். 50 லட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட்டுக்கு தராங்கன்னா 20 டிக்கெட்டுக்கு தராங்க. ஸோ 20 டிக்கெட்டுக்கு தரும்போது 20 சான்சஸ் வரும். ஸோ 20 பேத்துக்கு வரும். 20 பேத்துக்கு வரும்போது அதோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 கோடி வரும். ஸோ மூணாவது ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 5 லட்ச ரூபா ப்ரைஸ். 5 லட்ச ரூபா ப்ரைஸ் எத்தனை சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 சான்ஸ் தராங்க. ஸோ 10 பேருக்கு 10 டிக்கெட் ஆகும். அதாவது தெளிவாக சொல்ல போனால் 90 லட்சம் டிக்கெட்டில் 10 டிக்கெட்டுக்கு 5 லட்ச ரூபா ப்ரைஸு. அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வருது. ஸோ அஞ்சாவது ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 2 லட்ச ரூபா ப்ரைஸ். 2 லட்ச ரூபா ப்ரைஸ் 10 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் சீரியலோடு வரணும். ஸோ டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் 20 லட்சம். அதுக்கடுத்து ஆறாவது ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. அதாவது 5000 ப்ரைஸ்னா உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனோம்னா நீங்கள் வாங்கியிருக்க டிக்கெட்டோட நம்பர் 1 2 3 4 5 6னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்க 1 2ங்கிறத கன்சிடர் பண்ணவே வேண்டாம். 4 5 6 7 அப்படி 3 4 5 6 அப்படின்ற லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். அது ஃப்ரண்ட்டில் எந்த நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் வந்தாலே உங்களுக்கு 5000 rupees ப்ரைஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் லாட்ரி கொடுக்குது. ஸோ எவ்வளோ டிக்கெட்டுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 54,000 டிக்கெட்டுக்கு தராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது எவ்வளோ வருதுன்னா 27 கோடிக்கு மேலே வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 25 கோடி வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோட வரும். பட் இந்த 6th ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித டேக்ஸுமே கிடையாது. 5th ப்ரைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்குது. 37% சம்திங் டேக்ஸ் இருக்குது. ஸோ 6th ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ப்ரைஸ் 54,000 டிக்கெட்டுக்கு 27 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வருது. ஸோ அதுக்கு அடுத்து 7th ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ரைஸ். 2000 ப்ரைஸ் எவ்வளோ சான்சஸ் தராங்கன்னா 81,000 டிக்கெட்டுக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடியே 20 லட்சம். 16 கோடி 20 லட்சம் பார்த்தீங்கன்னா 7th ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கடுத்து 8th ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 1000 ரூபா ப்ரைஸ். அதாவது 500 rupees டிக்கெட்டுக்கு 1000 ரூபா ப்ரைஸ் தராங்க. ஸோ 1000 ரூபா ப்ரைஸ்க்கு அது எவ்வளோ டிக்கெட்டுக்கு தராங்கன்னா 1,24,200 டிக்கெட்டுக்கு தராங்க. ஸோ 1,24,000 டிக்கெட்டு 1000 ரூபா ப்ரைஸ் கணக்கு பண்ணும்போது 12 கோடியே 42 லட்சம் பார்த்தீங்கன்னா
8வது ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கடுத்து லாஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ப்ரைஸ். 9வது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 500. ஸோ ரூ. 500 ப்ரைஸ்க்கு ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 டிக்கெட்டுக்கு ரூ. 500 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ டிக்கெட் தராங்கன்னா 2,75,400 டிக்கெட்டுக்கு தராங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு 90 லட்சம் டிக்கெட் பிரிண்டிங்கில் இவ்வளோ டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வருது. ஸோ இதோட ரூ. 500 ப்ரைஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,77,00,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரே நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீரியல் இருக்கும், 10 டிக்கெட் பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் தான் 25 கோடி வரும். மீதி 9 டிக்கெட்டுக்கு சீரியல் வேறு மாதிரி இருக்கும். பட் நம்பர் ஒரே இதாக இருக்கணும், ஒரே நம்பர் வந்திருக்கும். அந்த 9 பேருக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுதல் பரிசாக 5 லட்ச ரூபா தராங்க. ஸோ 9 டிக்கெட்டுக்கு 5 லட்சம் வீதம் 45 லட்சம் வருது. ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா BR99 திருவோணம் மெம்பர் 2024 குழுக்களில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,125,54,00,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டாக வருது. ஸோ இதையெல்லாம் தாண்டி எவ்வளோ டிக்கெட்ஸுக்கு ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5,34,607 டிக்கெட்டுக்கு ப்ரைஸ் வருது. ஸோ இந்த சைடுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலிங் ஏஜென்ட் கமிஷன், அதாவது சேல் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%, சேல் பண்ணுற கடைக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% டிசி போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி திருவோணம் மெம்பரோட ஃபுல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. நான் தெளிவாக ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணலாம். மார்னிங் 9 to நைட் 9 o'clock வரைக்கும் மொபைல் ஆனில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஓணம் மெம்பர்டே டிக்கெட்டை தாண்டி டெய்லி வீக்லி டிக்கெட்ஸு எல்லா டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. நான் ஆல்ரெடி கிளியராக வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் என்னதான் நிறைய விஷயம் இருந்திருந்தாலுமே மணின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியம்தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட உடல் ஹெல்த் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் அட்வைஸ், நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். யாராக இருந்தாலுமே 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக செக் பண்ணிக்கோங்க. பிபி சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அதை பார்த்துக்கிட்டாலே லைஃப்பில் மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அது கரெக்டாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி அது ஏறக்குறைய கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மெடிசின்ஸை கரெக்டாக சாப்பிட்டுக்குங்க. அந்த விஷயத்தை மிஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடும். அதாவது சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா ஹார்ட் அட்டாக்லேருந்து பிபி ஸ்ட்ரோக் வரைக்கும், லிவர் ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் உதாரணமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்துக்குங்க. ஸோ நான் சின்ன கொடுக்கணும்னு நினச்ச சின்ன ஃப்ரீ அட்வைஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம சிரிக்கும் போது கூட சேர்ந்து சிரித்தவங்க நம்ம அழுகும் போது கூட இருப்பாங்கன்ற விஷயம் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? கரெக்ட் தானே? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஸோ எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த ஓணம் மெம்பர் திருவோணம் மெம்பர் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைன்னா, நம்ம ஷாப் மூலிமா நம்ம கை மூலிமா ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணுன்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் எல்லாம் கிளியராக டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்கிட்ட கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் என்னென்னா, டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது என்னோட ப்ராமிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எந்த டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக கால் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நான் ஃப்ரீ டைமுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.